இந்த அஞ்சலி இருந்துட்டு, இப்போ நம்ம தப்பிச்சுட்டோம். இதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருக்கா. ஆனா, இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம போயிடுச்சு. அதாவது கௌதம தனியா கூப்ட்டு, இந்த பைரவி இருந்துட்டு, "உனக்கு நான் ஒரு பம்பர் ஆஃபர் தரேன். இலக்கியாவ வெளிய எடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆனா, நீ ஒண்ணு பண்ணணும். நீ இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா மறந்துறணும். இலக்கியாவ வந்து வெளிய வந்ததுக்கு அப்புறமா, நான் இது எல்லாத்தையுமே மறந்துட்டு, அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா போய் கூட சேர்ந்துக்குவேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நான் சொல்ற பொண்ண பார்த்து, நீ அதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணோட கழுத்துல தாலிய கட்டுனன்னு வையேன், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன வந்து இலக்கியா கிட்டருந்து பிரிச்ச மாரியும் ஆயிடும். அந்த பொண்ணு கூட சேர்த்து வச்ச மாரி ஆயிடும். அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் இலக்கியாவே உன்ன விட்டு விலகிடுவா. அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி பயங்கரமான பேச்சு எல்லாத்தையுமே பேசிட்டாங்க. இப்போ ஏற்கனவே குழப்பத்துல இருக்கிற நம்ம கௌதம்க்கு, இலக்கியாவ வெளிய வந்து எடுத்தாகணும். உள்ள ஒரு நாள் கூட வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாரு. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம்க்கு மிகப்பெரிய உண்மை தெரிய வந்து, அத கொண்டு போயி நம்ம கார்த்திக் கிட்ட சொல்லும்போது, கார்த்திக் வந்துட்டு இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, கொன்னு போடுறதுக்கு கூட தயங்காம, அந்த அளவுக்கு பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, வெறியோட வந்து இந்த அஞ்சலிய தாக்க ஆரம்பிச்சுறாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு, அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் எப்படியாச்சும் நம்மள காப்பாத்திருவாரு, அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டோட இருந்துட்டு இருக்காங்க. என்னதான் இந்த அஞ்சலி வந்து சொன்னாலுமே கூட. ஆனா அவங்க அம்மா இருந்துட்டு இந்த மாரி தான் உன் மேல 2 கேஸ் போட்டுருக்கேன். அதாவது நான் ஒரு கேஸ் போட்டுருக்கேன். இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்கவே முடியாது. என் பொண்ணோட வயித்துல இருக்க குழந்தையவா கொல்ல பார்க்குற? அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி, அவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ கொஞ்சம் பயமுறுத்திட்டு போயிருக்காங்க. இப்போ நம்ம கௌதமும் இந்த பைரவி பேச்ச கேட்டுக்கிட்டு, இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் சம்மதிச்சாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அது மிகப்பெரிய விஷயமா போய் முடியறதுக்கான வாய்ப்பும் அதிகமாவே இருக்கு. இங்கிருந்து குழப்பத்திலேயே போன நம்ம கௌதம்க்கு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. அதாவது நம்ம இலக்கியா ஆரம்பத்துல இருந்து எதுக்காக அஞ்சலிய வந்து கர்ப்பமா இல்லன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய உண்மை நம்ம கௌதம்க்கு தெரிய வருது. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி போயிட்டுருக்கும்போதே இந்த மகேஷ் இருந்துட்டு போதையில வரான். போதையில வர்றது மட்டும் இல்லாம, நம்ம கௌதம் கிட்ட "என்ன கௌதம் நீங்க அதாவது உங்க ஒய்ஃப் வந்து இப்ப ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அஞ்சலி வந்து இப்ப உங்க ஒய்ஃப ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டாங்க போலயே! இலக்கியா வந்து நல்லா கம்பி எண்றாங்களா? அப்படி இப்படின்ற மாரி வந்து பேசிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல வந்து அப்படியே கொஞ்சம் பிரச்சனை ஆகுறது மட்டும் இல்லாம, போதையில அந்த மகேஷ் இருந்துட்டு, உண்மை எல்லாத்தையுமே உளர ஆரம்பிச்சுறான். அவளோட உண்மை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, அதுக்கப்புறம் இலக்கியாவ நீங்க ஈஸியா வெளிய எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அஞ்சலி வந்து ஜெயில்ல இல்ல, உயிரோட இருக்கிறதே கஷ்டமா இருக்கும். அப்படி இப்படின்ற மாரி அவன் பாட்டுக்கு உளர்றது மட்டும் இல்லாம, கடைசியில வந்து அந்த அஞ்சலி இப்போ கர்ப்பமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே நம்புறீங்க. ஆனா, அத விட மிகப்பெரிய உண்மை என்கிட்ட ஒளிஞ்சிருக்கு. அந்த அஞ்சலியால எப்பவுமே கர்ப்பம் ஆகவே முடியாது அப்படின்றது தான் அத விட மிகப்பெரிய உண்மை. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அப்படின்ன உடனே கடைசியில அவனோட சட்டைய புடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு நேரா நம்ம கார்த்திக்கோட ஆஃபீஸ்க்கு போக ஆரம்பிச்சுறாங்க. அங்க போய் பார்த்தா இந்த அஞ்சலியும் வந்து அப்படியே குத்துக்கல்லு மாரி நின்னுட்டு இருக்கா. அவ எதுக்காக வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொத்த வந்து பங்கு போடுறதுக்கும், நம்ம கார்த்திக் கிட்ட ஓசில எப்படியாச்சும் கையெழுத்து ஆட்டைய போடுறதுக்கும், இந்த மாரி தான் வந்து நின்னுட்டு இருக்கா. கடைசில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் கிட்ட உண்மைய சொன்னதுக்கு அப்புறமா, கார்த்திக் பயங்கர கோவத்தோட, "இப்பவே உன்ன கொன்னா தான் என்னோட ஆத்திரம் தீரும்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட இருக்காங்க. ஏதோ நம்ம கௌதம் பார்த்து இந்த அஞ்சலிய பொழைக்க விட்டதுனால, இப்போதைக்கு வந்து அவ உயிரோட இருந்துட்டு இருக்கா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.